அன்புறவுகளுக்கு வணக்கம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அண்மையில் திருச்சியில் பிப்ரவரி 21 நடைபெற்றது. அங்கு 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2026 தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை சீமான் அவர்கள் அறிவித்தார். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை. அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சென்னையில் எப்பவுமே திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக சென்னை இருந்தது. ஒரு 2011 அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வலுப்பெற்ற போது ஒரு சரிசமமாக இருந்தாங்க. திமுக அதிமுக சம அளவில் இருந்தாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா காலத்திலும் சரி, எம்ஜிஆர் அதுக்கப்புறமாக அண்ணா கலைஞர் காலத்துலலாம் சென்னையில் எப்பயுமே வலுவாக இருக்கக்கூடியது திமுக தான். சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. சென்னையில் பூர்வக்குடி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கர்கள் ஒரு பெரும்பான்மையாக சென்னையில் இருக்கிறாங்க. மற்றபடி தமிழ் சமூகங்கள் வன்னியர், முதலியார், பறையர் உள்ளிட்ட தமிழ் சமூகங்களும் அங்கே இருக்கிறாங்க. சென்னை ஆர்கே நகரில் தொடங்கி வேளச்சேரியில் முடியுது. ஒட்டுமொத்தமாக 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு தொகுதியாக யார் வேட்பாளர் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஆர்கே நகர் 2016 ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. அதன் பிறகு டிடிவி தினகரன் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி ஆர்கே நகர். அங்கு வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில செயலாளர். அதற்கு அடுத்து வந்தீங்க அப்படின்னா, வட சென்னையில் பெரம்பூரில் வெற்றி தமிழன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மையில் கூட பெரம்பூரில் விஜய் அவர்கள் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு டாக் வந்தது. அவங்களுடைய கட்சி மீட்டிங்கில் அதுக்காக தீர்மானங்கள்லாம் கூட நிறைவேற்றப்பட்டது. அந்த பெரம்பூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வெற்றி தமிழ். மூன்றாவது தொகுதி சென்னையில் கொளத்தூர் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் சவுந்தரபாண்டியன் லூடோ சேத் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் வில்லிவாக்கத்தில் திமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்களுடைய பேரன் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி வில்லிவாக்கம். அங்கு திருநங்கை ரோஷினி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். நாம் தமிழர் கட்சி 2016 ஒரு திருநங்கைக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ 2026 ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் திருவிக நகர் தனி. அங்கு ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2024 தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அவர் போட்டியிட்டார். இந்த முறை 2026 திருவிக நகரில் போட்டியிட்டார். அதே போல் எழும்பூர் தனியில் சரண்யா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராயபுரமில் ஜெயக்குமார் அவர்கள் கடந்த 5 முறை அவர் ராயபுரத்தில் ஜெயிச்சிருக்கிறார். கடந்த 2021 தோல்வியை தழுவினார். ஒரு முக்கியமான தொகுதி சென்னையில் ராயபுரம். அங்கு பாபு மைலன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அங்கே ஆயிஷா பேகம் அப்படின்ற ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் துறைமுகம் PK சேகர் பாபு அவர்களுடைய சொந்த தொகுதி. இப்போ அவர் அமைச்சராகவும் இருக்கிறார். அங்கே ஒரு இஸ்லாமியருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபெனாஷான் ஷெரீஃப் அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார். அதே போல் ஆயிரம் விளக்கில் மு. களஞ்சியம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இயக்குனராக இருந்தவர். தமிழர் நல பேர் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருந்தார். அந்த இயக்கத்தை நாம் தமிழர் கட்சியோட இணைச்சார். இப்போ நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அவர் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அதே போல் அண்ணா நகரில் வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் வழக்கறிஞர் பாசறையில். ஸோ அவர் அண்ணா நகர் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். கடந்த முறையும் 2021 இவர் தான் அண்ணா நகர்லேருந்து போட்டியிட்டார். அதே போல் விருகம்பாக்கம்ல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் சைதாப்பேட்டை மாசு சுப்பிரமணியம் அவருடைய சொந்த தொகுதி. அவர் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2016-21 போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் SG ஸ்ரீவித்யா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் தியாகராய நகரில் வழக்கறிஞர் வி. அனுஷா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.
அதே போல் மயிலாப்பூரில் வந்து அருண்குமார் ஐடி விங்கில் மாநில இணைச் செயலாளராக இருக்கிறார். பிராமணர் ஐயங்கார் அவர் வந்து மயிலாப்பூரில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் வேளச்சேரியில் கீர்த்தனா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கீர்த்தனா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கில் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வேளச்சேரியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 பெண்களுக்கும் 1 திருநங்கைக்கும் 2 இஸ்லாமியர்களுக்கும் தலைநகர் சென்னையில் நாம் தமிழர் கட்சி வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இவங்க தான். இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சென்னை களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.